புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை பற்றி நாம பேசும்போதெல்லாமே நமக்கு ஒரு உற்சாகம் பரவிடும். அதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பார்த்தாலே போதும், நமக்கு ஒரு உற்சாகம் துத்திக்கும். கடையேழு வள்ளல்கள் அப்படின்றலாம் நாம புஸ்தகங்கள்ல படிச்சிருக்கோம். 6வது 7வது 8வதுகளெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா வாழும் காலத்தில் நாம வாழ்கிற இந்த காலத்துல நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் வள்ளலா வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சில பேரை நம்ம சொல்ல முடியும்னாக்க என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வள்ளல் தன்மை மிக்கவர். அதே போலத்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரி எத்தனையோ பேர் இந்த நாட்டில் வள்ளல் தன்மையோட வாழ்ந்திருக்காங்க. வள்ளல் தன்மையா இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா அப்படின்னாக்க பெரிய விஷயம்தான். சரி, பெரிய விஷயமாங்க, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது பெரிய விஷயமானாக்க சரி, பெரிய விஷயம் இல்லைதான். என்னன்னாக்க இங்க காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். காலத்தினார் செய்த பெரு உதவி அப்படின்னு சொல்லலை, சின்ன உதவி, உன்னுடைய டைமுக்கு தகுந்த ஹெல்ப். அந்த டைம் உன்னுடைய கால சூழ்நிலைக்கு டயத்துக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது இல்லை, அதுதான் பெரிய விஷயம். ஆனா வள்ளல் தன்மையோட ஒருத்தங்களுக்கு ஏசி வாங்கி கொடுக்குறான், ஒருத்தங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் வாங்கி தரான், ஒருத்தங்களுக்கு பைக்கு வாங்கி தரான் அப்படிங்கிறதெல்லாம் இங்க உதவியானாக்க உதவிதான். ஆனா காலத்தினார் செய்த உதவி. இன்னொன்னு, ஒருத்தங்களுடைய மனசறிஞ்சு செய்யற உதவி. நம்ம சொல்றோம் பாருங்க, நான் யாருக்கும் மனசறிஞ்சு எந்த துரோகமும் செய்யலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தாங்க மனித வாழ்க்கையில. இந்த வார்த்தையை யாராவது சொல்லாம இருக்கிறோமா? என் வாழ்க்கையில மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையேங்கிறத துரோகம் செய்தவர்களும் சொல்லுவார்கள், துரோகம் செய்யாமல் கவலைகளுக்கும் துக்கங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கு சாட்சியாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று நம்மளுடைய மன சாட்சி, இன்னும் ஒன்று கடவுள் சாட்சி. இப்போ நான் உட்காந்து வீடியோ பேசிட்டு இருக்கேன்னா, இந்த வீடியோவை நீங்க எல்லாம் பார்க்குறீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை, கடவுள்கிற அந்த பிரபஞ்ச சக்தியும் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பதாக நான் சத்தியமாக நம்புகிறேன். நான் ஒரு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும், வீட்டில் மனைவி குழந்தைகளோட இருந்தாலும், தனிமையில இருந்தாலும், கோயிலுக்கு போனாலும், இல்லை ரோட்ல போகும்போது ஒரு அழகான வாலிபனை அழகான பெண்ணை பார்த்தாலும், ஒரு அழகான வாலிபன் ஒரு அழகான பெண்ணை பார்க்கறதா இருந்தாலும், இல்லை ஒருத்தர் பர்சிலேருந்து கத்தையா பணம் எடுக்கிறாரு ஆன்னு அதை பார்க்கறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம மனசாட்சி பார்த்துக்கிட்டே இருக்கு, கடவுளுங்கிற சாட்சி பார்த்துக்கிட்டே இருக்கார். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனம் அறிந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்க, இங்க நம்மளுடைய கை செயல்படுவதற்கும் கால்கள் செயல்படுவதற்கும் பேச்சு செயல்படுவதற்கும் இதுதான் காரணமா இருக்கு. சரி, இங்க மனசை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது எம்ஜிஆரை பத்தி சொல்லும்போது ஏன் மனசு வருது? எம்ஜிஆர் வள்ளல் குணம் கொண்டவர்னு சொல்லும்போது ஏன் இதெல்லாம் சொல்றோம்? ஏன்னா மனமறிந்து செயல்படக்கூடியதுலையும் வள்ளல் எம்ஜிஆர். ஒரு சின்ன சம்பவம், ஒரு படப்பிடிப்புல எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருக்கார். அதற்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு துணை நடிகரா நடிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் சின்ன சின்ன ரோல்களில் நடிக்க ஆரம்பிச்சு, அதற்கு அப்புறமா நாயக அந்தஸ்துக்கு எம்ஜிஆர் வந்ததுங்கிறது ஒரு பெரிய வரலாறு. எம்ஜிஆருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கைங்கிறது இந்தா வச்சுக்கொன்னெல்லாம் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எம்ஜிஆருக்கு இந்த தமிழ் சினிமா கொடுத்துருது. கஷ்டப்பட்டு அவமானங்களை சந்திச்சு நாளைக்கு நடிக்கவான்னு சொல்லி 10ஓட 11 நிற்க வச்சு, அதுக்கப்புறம் ஒரு துக்கடா கேரக்டர் கொடுத்து, இவனுக்கு மோவாக்கட்டை சரியில்லையே அப்படின்னு சொல்லி மோவாக்கட்டைக்கு கலைஞர் தாடியை வச்சு எம்ஜிஆரை நடிக்க வைத்த காலமெல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய முந்தைய காலங்கிறது ரொம்ப வலியும் அவமானமும் மிகுந்த காலம். அப்பெல்லாம் பசி பஞ்சம் பட்டினியோடு இருந்த காலம். சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவருக்கு அவருடைய தேவர் பிலிம்ஸ் கம்பெனிக்கு எம்ஜிஆர் அவ்வளவு படங்கள் நடிச்சு கொடுத்தாருன்னா நன்றி, அந்த நன்றி மறக்காத குணம். சத்திய அம்மா எம்ஜிஆருடைய அம்மா கிட்ட போய் இந்தாங்கம்மான்னு எத்தனையோ முறை சின்னப்பா தேவர் அரிசியை கொடுத்து அன்றைக்கு அந்த குடும்பம் பசியாறுவதற்கு காரணமாக இருந்திருக்காருங்கிற அந்த விஷயத்தை மறக்காமல் எம்ஜிஆர் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகளை வழங்கினார், படம் நடித்து கொடுத்தாருங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்.
இல்லையா? அதே போல எம்ஜிஆர் ஒரு கட்டத்துல வர்றாரு. கதையை தீர்மானிக்கக்கூடியவராக மட்டுமல்ல, இந்த கதை தான் இல்லாட்டினா இது வேணாம், இந்த நடிகை தான் இல்லாட்டினா வேணாம், இந்த ஒளிப்பதிவாளர், இந்த இசையமைப்பாளர், இந்த பாட்டை இவர் தான் பாடணும், இந்த பாட்டை இவர் தான் எழுதணும், இந்த பாட்டுல இருக்கிற வரிகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ராஜாங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் வளர்ந்துட்டார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு படப்பிடி, ஒரு ஷூட்டிங். அந்த ஷூட்டிங்ல எம்ஜிஆர் நடிக்கிறார். நடிச்சு முடிச்சாச்சு, பிரேக் விட்டாச்சு, மதிய உணவு நேரம் வந்துருச்சு. அந்த மதிய உணவு நேரத்துல எம்ஜிஆர் உட்கார்ந்து சாப்பிட்றாரு. எல்லாரோடையும் உட்கார்ந்து தான் சாப்பிட்றது எம்ஜிஆர் அவர்களுடைய வழக்கம். எல்லா தொழிலாளர்களுடையும் எல்லா டெக்னீஷியன்ஸோடையும் உட்கார்ந்து சாப்பிட்றது தான் எம்ஜிஆருடைய வழக்கம். இதே போல எம்ஜிஆரை போலவே நடந்து கொண்டவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்ப சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது 120 பேருக்கு அங்க உணவு பரிமாறுறாங்க. மொத்தம் அந்த யூனிட்ல அன்னைக்கு 170 பேர், 170 170 பேர் இருக்காங்க. ஆனா முதல் பந்தியில 120 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடும்போது ஒவ்வொரு பதார்த்தமா வைக்கிறாங்க. இப்ப ஜாங்கிரி வைக்கிறாங்கன்னு வைங்க, ஜாங்கிரி. வடை வைக்கிறாங்களா, வடை. தயிர் பச்சடியா, தயிர் பச்சடி. புடலங்காய் கூட்டா, புடலங்காய் கூட்டு. மீன் வறுவலா, மீன் வறுவல். இப்படியான விஷயங்கள் எல்லாமே வைக்கிறாங்க. சாம்பார் இருக்கா, ரைட்டு. மீன் குழம்பு இருக்கா, ரைட்டு. கருவாட்டு குழம்பு இருக்கா, ரைட்டு. இதை என்னென்ன வைக்கிறாங்களோ, ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் அந்த முதல் பந்தியில இருக்கிறவர்களுக்கு மட்டுமே தான் சாதத்திலிருந்து மீன் குழம்புல இருந்து எல்லாமே இருக்கு. அடுத்து 50 பேருக்கு உண்டான உணவை ரெடி செய்யணும், இல்ல போய் வாங்கிட்டு வரோம். அப்ப எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்து எல்லாருக்கும் இலையில பரிமாறியாச்சு. எம்ஜிஆர் உட்கார்ந்துட்டாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா இப்ப 120 பேர் உட்கார்ந்துருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு இருக்கும். அடுத்த 50 பேருக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார சாப்பாடு வந்துருங்க ஐயா. எங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த விஷயம் படப்பிடிப்பு சாப்பிட்டெல்லாம் பிற்பாடு தெரிஞ்சிருச்சுனாக்கா கோபமாகி ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல அவங்க எம்ஜிஆர்ட்ட சொல்றாங்க, இப்ப இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற 120 பேருக்கு சாப்பாடு உண்டு, இன்னும் சாப்பிட வேண்டியவங்க 50 பேர் இருக்காங்க. இந்த 50 பேருக்கு உண்டான சாப்பாடை இன்னும் அரை மணி நேரத்துல நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா? அப்படியா, சீக்கிரம் கொண்டு வாங்க, ஒரு 1/4 மணி நேரத்திலேயாவது கொண்டு வர பாருங்க, அப்படி இப்படின்னு தான் சொல்லணும்ல. எதுவுமே சொல்லலை. அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்த எம்ஜிஆர், அந்த மக்கள் திலகம் புரட்சி தலைவர், அப்படியே எந்திரிச்சார். நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு வேற ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அந்த பாக்கி 50 பேர், அந்த 50 பேர்ல ஒருத்தரை நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டோன்னா எல்லாருக்கும் பதட்டம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்றாங்க. அவர் பாட்டுக்கு தனியா ஒரு சேர்ல வந்து உட்காந்துட்டார். அடுத்த செட்டு சாப்பாடு வரும்ல, அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டாரு. டைரக்டருக்கு பதட்டம் ஆயிடுச்சு, ப்ரொடியூசருக்கு பதட்டம் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து பதட்டம் ஆகி கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிடுங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கண்டிப்பாக போடுவோம். அப்போ எம்ஜிஆர் சொல்கிறார், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவீங்க, அதுதான் உங்கள் வேலை. இன்னைக்கு 170 பேருக்கு சாப்பாடு போடுவதா இருந்தாக்கா நீங்கள் 170 பேருக்கு சாப்பாடு போடுவீங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ நான் உட்காந்து சாப்பிட்ற இந்த 120 பேருக்கு நீங்கள் போடுறீங்களே, அதே பதார்த்தங்கள் பாக்கி இருக்கிற 50 பேருக்கு வருமா? அதான் ராமச்சந்திரன் சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீன் குழம்பு இல்லாமல் கொடுக்கலாம், ஜாங்கிரி இல்லாமல் கொடுக்கலாம், வடை இல்லாமல் தரலாம், தயிர் பச்சடி இல்லாமல் தரலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லலாம். இல்லை மீன் குழம்போ கருவாடோ இல்லாமல் கூட அவங்களுக்கு பரிமாறலாம். ஆனால் இதே இப்போ சாப்பிட்ட பிற்பாடு அடுத்த செட்டில் 50 பேருக்கு உண்டான சாப்பாடு வரும்போது நான் சாப்பிட்றேன்னாக்கா, அப்போ ராமச்சந்திரன் சாப்பிட்றாரியா, எம்ஜிஆர் சாப்பிட்றாரியா, அதனால இதே பதார்த்தம் எல்லாமே வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அடுத்த செட்டு 50 பேர் என் கூட சாப்பிடும்போது அவங்களுக்கும் இந்த பதார்த்தங்கள் எல்லாமே போய் சேரணும் இல்லையா? அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் பசிக்கும் தானே, அவங்களுக்கும் மனசு இருக்கும் தானே. பந்தியில் உட்கார்ந்தவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைச்சிருச்சு, எல்லா வகையாக கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலன்னு அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. இதை யாரும் எம்ஜிஆர் கிட்ட கோரிக்கையா வைக்கல, நீங்க சாப்பிட்டு போயிருவீங்க, அடுத்தாப்புல எங்களுக்கு எல்லாம் கம்மி கம்மியா தருவாங்க அப்படின்ட்டுலாம் யாரும் சொல்லலை. ஆனா அந்த 50 மனிதர்களுக்காக யோசித்தவர், அவர்களுடைய மனதை அறிந்து கொண்டவர், முதல்ல 120 பேர் சாப்பிடும்போது தானும் சாப்பிட உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வேற ஒருத்தர் அங்க உட்கார வச்சுட்டு
வெளியில வந்து அந்த 50 பேருக்கு சாப்பாடு வரும்ல, அப்ப நான் சாப்பிடுறேன். அப்ப நான் சாப்பிடுறேங்கிறதுனால எல்லா பதார்த்தமும் இப்ப இருக்கிறது எல்லாமே அங்க எனக்கு வரும்ல. அப்ப எனக்கு வருதுனாக்கா அந்த 50 பேருக்கும் வரும்ல அப்படின்னு இருந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த இதை இன்னைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சினிமாவை. முக்தா ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க. முக்தா ஃபிலிம்ஸ்ல வேலை கிடைச்சிருச்சு, அன்னைக்கு நம்ம வேலைக்கு போனாக்க வீட்டில் தைரியமா அரிசியில உழ வச்சுட்டு போகலாம், அரிசிக்கு காசு கிடைச்சிரும் அப்படின்னு. ஏன்னா முக்தா சீனிவாசன் டைரக்டர், அவருடைய சகோதரர் முக்தா வி ராமசாமி தயாரிப்பாளர். இவங்க சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சு கிளம்பும் போது எல்லாத்துக்கும் உண்டான பணத்தை பாக்கி வைக்காம, பேலன்ஸ் வைக்காம கொடுக்கறதுல வல்லவர், மனம் கனிந்தவர் தான் முக்தா வி ராமசாமி. பணத்தை கொடுத்துருவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு சம்பள பாக்கியெல்லாம் வைக்க மாட்டாங்க. 4 நாள் வேலை இருக்கு உங்களுக்கு, 4 நாள் கழிச்சு வாங்கிக்கங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதே போல ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கமல் நிறுவனத்திலையும் இப்படியான உணவு, எல்லோருக்கும் கிடைக்கும்படியான உணவு, எல்லோருக்குமான உணவு தான் இன்னைக்கு வரைக்கும் வழங்கப்பட்டு இருக்கு, கொடுக்கப்பட்டு இருக்கு. எப்ப ராஜபார்வை படம் தயாரித்த காலத்தில் இருக்கு. அதே போல விஜயகாந்த் அவர்களுடைய ஷூட்டிங்க, அவருடைய தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய மனதும் அறிந்து எல்லோருக்கும் பசியாற்றக்கூடியவராக இருந்தவர். அப்பெல்லாம் இந்த சாதம் உண்டாம், கலவை சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதையெல்லாம் உடைச்சி இலை போட்டு சாப்பாடு போடியா அப்படின்னு சொன்னவர் விஜயகாந்த்னு சொல்லுவாங்க. இலை போட்டு எல்லாருக்கும் வடபாயசத்தோட மீன் வறுவல், சிக்கன் அப்படின்னு எந்தெந்த வகையான அசைவ உணவுகள்லாம் இருக்கோ அசைவம், சைவம்னாக்கா சைவத்தில் இருக்கிற அத்தனை வகைகளும், அப்படியெல்லாம் இந்த சினிமா உலகில் செய்தவர்கள் நிறைய உண்டு. எம்ஜிஆர் ஏன் இன்னும் வள்ளலாக கொண்டாடப்படுகிறார், எம்ஜிஆரையே 8வது வள்ளல் அப்படின்ட்டுலாம் சொல்றோம்னாக்க இது மாதிரி 1000 காரணங்கள் இருக்கு. எம்ஜிஆருடைய மனசு அடுத்தவரை கொண்டே நினைக்கிற மனசு. ஐயோ, அடுத்தவங்களுக்கு இப்படி ஒரு ஃபீல் இருக்குமே, அடுத்தவங்களுக்கு வலிக்குமே, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு நினைத்து 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 வாழ்ந்ததுனாலதான் அவர் நினைத்ததையெல்லாம் முடிக்கக்கூடிய வல்லமையை பெற்றார் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அடுத்தவர்களுடைய மனம் அறிந்து, வயிறு அறிந்து நாம எப்போதுமே செயல்படணுங்கிறத தான் இந்த எம்ஜிஆருடைய வாழ்க்கையும், புரட்சி தலைவர் கேப்டன் மாதிரியானவர்களுடைய வாழ்க்கையும், என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் மாதிரியானவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. நம்ம மனசை பற்றி யோசிக்க வேண்டாம், அடுத்தவர்கள் மனசை யோசிச்சு அதன்படி நாம செயல்பட்டாலே இங்கே நமக்கு ஒரு பொல்லாப்பும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. நிம்மதியா அடுத்தடுத்த நேரங்களை, அடுத்தடுத்த நாட்களை, அடுத்தடுத்த மாதங்களை, அடுத்தடுத்த வருடங்களை நிம்மதியா கடந்து இந்த ஆயுளை, இந்த ஜென்மத்தை நல்லபடியா பூர்த்தி செய்யலாம். இந்த சமயத்துல புரட்சி தலைவருக்கு நம்முடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவிச்சுப்போம். என்ன மனுஷயா அப்படின்னு சொல்லுவோம்ல, சே எப்பேற்பட்டவர் அப்படின்னு. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனுஷயா என்று சொல்வதற்கு 1000 மனிதர்கள் வந்து வாழ்ந்து இன்றைக்கும் வாழாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வாழாமல் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வணக்கம்.